நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி பதவியேற்க உள்ள கவர்னர் கைலாசநாதனுக்கு முதல்வர் அமைச்சர்கள் வரவேற்பு. மருத்துவ விடுப்பு கேட்ட ஏர்பிஎன் போலீசாருக்கு மன உளைச்சல் அளித்த உயரதிகாரி. அவரது மனைவி டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணா. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டம். தினமலர் நாளிதழில் மாணவர் பதிப்பு பட்டம் இதழ் அமைச்சர் நமச்சிவாயம் வெளியீடு. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நாளை பதவியேற்பதற்காக புதுச்சேரி ராஜ்நிவாஸ் வந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் வரவேற்றனர். புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்று சென்றார். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கைலாசநாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் வந்தடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், கே.எஸ்.பி. ரமேஷ், ஏ.கே.டி. ஆறுமுகம், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து ராஜ்நிவாசில் நடைபெற உள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஐஆர்பிஎன் போலீசாரின் மனைவி டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஐஆர்பிஎன் போலீசில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சந்திரன். கடந்த மாதம் இவர் தனது உயர் அதிகாரியிடம் மருத்துவ விடுப்பு கேட்டுள்ளார். அதற்கு அந்த உயர் அதிகாரி விடுமுறை தர வேண்டும் என்றால் அவருக்கு சில விஷயங்களை செய்து தர வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த சந்திரன் இது குறித்து டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அந்த உயர் அதிகாரி சந்திரனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சந்திரன் மன உளைச்சல் அடைந்துள்ளார். இதனையடுத்து சந்திரனின் மனைவி ஆர்த்தீஸ்வரி டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க கடந்த சில நாட்களாக முயற்சி செய்து வந்துள்ளார். ஆனால் டிஜிபியை பார்க்க அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த ஆர்த்தீஸ்வரி இன்று டிஜிபி அலுவலகத்தின் முன்னால் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் பெண் போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் காவல் நிலையத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறி பெரிய கடை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். டிஜிபி அலுவலகம் முன்பு போலீசாரின் மனைவியின் இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை பின்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு வேளாங்கண்ணிதாசன் தலைமை தாங்க கூட்டு போராட்டக் குழுவைச் சேர்ந்த சகாயராஜ், ராஜா, பாலமுருகன், முருகவேல், ஆறுமுகம், தங்கராஜ், செல்வம், ரவி, கதிரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டபர், ஆனந்த கணபதி, கலியபெருமாள், ஆனந்தராஜன் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பு பட்டம் இதழ் வெளியீட்டு விழா சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தமிழ் பத்திரிகை உலக வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் முழுக்க மாணவர்களுக்கான கல்வி, பொது அறிவு, பயனுள்ள பொழுதுபோக்கு என தினசரி தகவல் களஞ்சியமாக தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பு பட்டம் வழங்குகிறது. இந்த இதழ் வெளியீட்டு விழா சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவர் பதிப்பு பட்டம் நாளிதழை வெளியிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்து வரும் திட்டங்கள் குறித்தும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது என மாணவர்களிடையே பேசினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மற்றும்
ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் இசைக்கலைவன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், வியாபார பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன்படி புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் இசைக்கலைவன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. சங்கத்தின் செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி, துணைத் தலைவர்கள் மணி, கலைக்கோவன், முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், செயற்குழு உறுப்பினர் செங்கேணி, ரெசிடென்சி உரிமையாளர் ஞானமுத்து வீரவேல் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை காண வந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு சபாநாயகர் செல்வம் புத்தகம் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்த சுப்பிரமணிய பாரதி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு என்கின்ற குப்புசாமி, செந்தில்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். ஏனாம் பைபாஸ் சாலையில் உள்ள மதுக்கடைக்கு வருவோர் மது குடித்துவிட்டு பாட்டில்களை சாலைகளில் உடைத்து போடுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி மாநில யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஏனாம் பைபாஸ் மதுக்கடைக்கு மது குடிக்க வருவோர் மது குடித்துவிட்டு போதை தலைக்கு ஏறியதும் குடித்த பாட்டில்களை சாலையிலேயே போட்டு உடைத்துவிட்டு சென்று விடுகின்றனர். மேலும் பைபாஸ் மெயின் ரோட்டில் தங்கள் வாகனங்களை தாறுமாறாக நிறுத்தி பாட்டில்களை உடைத்து சாலையில் வீசுகின்றனர். இதுகுறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மதுக்கடைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விபத்துகள் மற்றும் சண்டைகளை தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருத்தேர் வீதி உலாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மின் அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சுவாமி திருவீதி விழாவும் நடைபெற்று வந்தது. 9 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதிகளில் தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். 7வது ஊதிய உயர்வை அமல்படுத்த வலியுறுத்தி PRTC கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள 91% DA-வை உடனடியாக வழங்க வேண்டும். விடுபட்ட MACB மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள 2வது MACB-யை காலதாமதமின்றி வழங்க வேண்டும். 7வது ஊதிய உயர்வை மற்ற துறைகளில் அமல்படுத்தியது போன்ற சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூறடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறிஞருக்கு தலைமை நீதியரசர் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 7 நீதிமன்றங்கள் திறப்பு விழா அண்மையில் நடைபெற்று முடிந்தது. அப்பணிகளை பொதுப்பணித்துறை திறனுற சிறப்பாக செய்தமைக்கு தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திரசேகரன்,
பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பொறிஞர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் பொறிஞர் ராஜா கிருஷ்ணன், பொறிஞர் சுந்தர்ராசு, உதவி பொறியாளர் பொறிஞர் தேவதாசு, இளநிலை பொறியாளர்கள் பொறிஞர் மலைமணி, பொறிஞர் கார்த்திகேயன் ஆகியோரை அவரது அறைக்கு அழைத்து தேநீர் விருந்தளித்து நீதியரசர்கள் புடைசூழ பாராட்டு நினைவு பரிசளித்து சிறப்பித்தார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வீடு வீடாக சென்று தீவிர டெங்கு ஒழிப்பு களப்பணி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் முன்னிலையில் களப்பணியாளர்கள் அன்பரசன், கோவேந்தன், திருக்குமரன், லோகேஸ்வரன் மற்றும் ஆசா பணியாளர்கள் காமாட்சி, ஷர்மிளா, பானு, தேஜா, அம்சா, தமிழ், குணசுந்தரி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூஞ்சாடிகளில் தண்ணீரை வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. ஆடி மாதத்தையொட்டி பிள்ளைத்தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னபூரணி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆடி மாதத்தையொட்டி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னபூரணி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் எம்.ஜி. ரமேஷ், ராஜசேகர், என்ஆர் காங்கிரஸ் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய முக்கிய நிர்வாகியான தண்டவாணி செய்திருந்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NRHM ஊழியர்கள் சட்டமன்றம் பின்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு எங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை பின்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றிவேல் தலைமை வகிக்க பிரகதீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பாலமுருகன், அருள்ராஜ், தமிழ்ச்செல்வி, ஹரிதாஸ், செந்தாமரை கண்ணன், குரு, சித்தம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானவரம்பன், துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலியபெருமாள், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜபகர், பொருளாளர் மணிவாணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வசித்து வரும் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து உரிமைகளையும் பெற உரிமை உள்ளவர்கள் என புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அட்டவணை இன மக்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அமைப்பின் 341வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் பட்டியலிடப்பட்ட சாதிகள் ஆணை 1964 என்ற உத்தரவில் புதுச்சேரி பிராந்தியத்தில் 15 சாதிகளை குறிப்பிட்டு பட்டியலில் சாதிகளாக அறிவிக்கப்பட்டனர். குடியரசுத் தலைவர் உத்தரவை தவறாக புரிந்து கொண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் 1964ஆம் ஆண்டு பிறந்த அட்டவணை மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது. 1964ஆம் ஆண்டுக்கு முன்பு புதுச்சேரியில் வசித்திருந்தாலும் தங்களுடைய அறியாமையால் குடியிருப்புக்கான ஆதாரங்களை அழிக்க தவறியவர்கள் மற்றும்
50 ஆண்டுகளாக வசித்து வரும் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜாதி உரிமை மறுக்கப்படுவதுடன் இலவச கல்வி கட்டணம், உயர் படிப்புகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் ஒரு அந்நிய நாட்டு பிரஜையாக வாழ்ந்து வருகின்றனர். இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயலாகும். எனவே 2001ஆம் ஆண்டுக்கு முன்பு வசித்து வரும் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து உரிமைகளும் பெற உரிமை உள்ளவர்கள் என புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்றும், அதேபோல் ஆண்களை மட்டும் பெற்றோராக கருத்தில் கொள்ளாமல் பூர்வீக பெண்களையும் பெற்றோராக கருத்தில் கொண்டு உரிய சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றார். மேலும் அட்டவணை பட்டியலில் உள்ள அருந்ததியர், புதிரை வண்ணார், தோட்டி ஆகிய சாதியினருக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமிகள் வைக்கப்பட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் வடம் பிடித்து தேரினை இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர் கும்பகோணம் ஜெயராம ஐயர் குடும்பத்தினர்கள், சிவாச்சாரியர்கள், சிவனடியார்கள், ஆலய ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாநில அளவிலான ரோல்பால் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ரோல்பால் போட்டி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் 2 நாள் போட்டியாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்தியங்களிலிருந்து வந்து பங்கேற்றுள்ளனர். இதில் 11 வயது, 14 வயது, 17 வயதிற்கு உட்பட்ட மற்றும் சீனியர் வகுப்பைச் சேர்ந்த அனைத்து பிரிவினருக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் காரைக்கால் அணியினர் அதிக பரிசுகளை பெற்றுள்ளனர். மாகி சீனியர் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர் பாண்டிச்சேரி, அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் தலைவர் ஹரிதாஸ் வீரர்களை வாழ்த்தி பரிசுகள் வழங்கினார். உடன் புதுவை மாநில அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமரன், காரைக்கால் மாவட்டத்தின் தலைவர் மற்றும் செயலாளர், மாகி மற்றும் யானாம் பிராந்தியத்தின் தலைவர், செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி எடியார்பாளையம் கிராமத்தில் முதலமைச்சர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி எடியார்பாளையம் கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் 1200 பெண்களுக்கு புடவைகள், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், என்ஆர் காங்கிரசின் மணவெளி தொகுதி தலைவர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு அய்யனாரப்பன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேங்காய் திட்டு பூரணி பொற்களை சமேத அய்யனாரப்பன் கோவிலின் 37ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பூரணி பொற்களை அய்யனாரப்பன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி மாலை 6 மணிக்கு அனுப்ஜை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், சங்கல்பம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல், கன்னிகா தானம், மாங்கல்ய தாரணம், லாஜ ஹோமம், மகா தீபாராதனை தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் 5000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் பூவராகவன், நிர்வாகிகள் பட்டாபிராமன், பிரேம்குமார், சிவஞானம், வெள்ளையம்மாள் ஆகியோர் செய்திருந்தனர். பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படைகள் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக கூறப்பட்ட நிலையில் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படைகள் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்றும், இதனால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தகவல் வெளியாகியது.
இந்நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரத மாதா என்கின்ற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுக் கொண்டிருந்த போது தகவல் கிடைத்து நாங்கள் சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தெரிவித்ததாகவும் கூறினோம் என்றும், நிறைய பைப்பர் படகுகளில் வந்ததால் அங்கு கட்டுக்கடங்கவில்லை. கோனிமேடு மீனவர்கள் அடித்தாங்காமல் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர். மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும், இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை ஏற்படும், அதனால் அரசு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முகையூர் ஆயர் நாயகம் சிறப்பு திருப்பலி நடத்தினார். தொடர்ந்து தேவாலயம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடி ஊர்வலமாக வந்ததை தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழா வருகின்ற 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவில் நாள்தோறும் என இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள், அருட்தந்தைகள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயராஜ், உதவி தந்தை அக்சீலியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை திதி என்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும், மேலும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6390 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 84 ரூபாய் 50 காசுகள். நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி பதவியேற்க உள்ள கவர்னர் கைலாசநாதனுக்கு முதல்வர், அமைச்சர்கள் வரவேற்பு. மருத்துவ விடுப்பு கேட்ட ஏர்பிஎன் போலீசாருக்கு மன உளைச்சல் அளித்த உயரதிகாரி, அவரது மனைவி டிஜிபி அலுவலகம் முன்பு தர்ணா. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டம். தினமலர் நாளிதழில் மாணவர் பதிப்பு பட்ட இதழ் அமைச்சர் நமச்சிவாயம் வெளியீடு. சுகாதாரத்துறை என்ஆர்எச்எம் ஊழியர்கள் பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். 1964க்கு பிறகு வசிக்கும் அட்டவணை இன மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரான செயல். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம்.